டிஆர்சி நேயர்களுக்கு வணக்கம். இது செய்தி மூலம் நிகழ்ச்சி. நான் ரவிசங்கர் உங்களுடன் பேசுகிறேன். இந்த செய்தி மூலத்துடைய குறிக்கோள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை தொகுத்து வழங்கும் சில ஊடகங்களிலிருந்து மாறுபட்டு உண்மையான செய்திகளை, நாட்டு நடப்புகளை உங்களுக்கு கொண்டு வருவதே எங்களுடைய நோக்கம். இந்த செய்தி மூலத்தின் மூலம் ஒரு 6 குறுஞ்செய்திகளும் 2 விரிவான செய்திகளும் நாங்கள் உங்களுக்கு வழங்க உள்ளோம். இன்று என்னுடன் என்னுடைய நண்பர் மிஸ்டர் ராமானுஜம் அவரும் சேர்ந்துக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்க்கறது. குட் ஈவினிங். ஓகே சார், நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? முதல்ல குறுஞ்செய்திகள் ஆரம்பிக்கலாம் சார். எனக்கு உங்ககிட்ட முக்கியமான ஒரு 2-3 கேள்வி இருக்கு சார். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, காவிரி யாத்திரை தொடர்பாக உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட் அரசுகள் சமீபத்தில் உணவகங்களுக்கு விதித்த உத்தரவுக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. இந்த காவிரி யாத்திரைங்கிறது இந்த பீகார், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, ஜார்க்கண்ட் இதெல்லாம் ரொம்ப பிரபலம். ஜூலை 22 இருந்து ஆகஸ்ட் 6 வரைக்கும் நடக்கும். லட்சக்கணக்கான மக்கள் விரதம் இருந்து கங்கா ஜலத்தை எடுத்து நம்ம ஊர் காவடி மாதிரி 2 பக்கமும் அதை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு இஷ்டமான கோவில்ல சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இவங்க விரதம் இருக்கிறதுனால இந்த காவிரி யாத்திரை போற வழியில் உள்ள உணவகங்கள்ல சில சமயம் அசைவ உணவு இவங்களுக்கு கொடுத்துடுறாங்கன்ட்டு ஒரு பிரச்சனை வந்தது. அதை தடுக்கிறதுக்காக இந்த தடவை ஆர்டர் போட்டாங்க. எல்லா உணவகங்களும் உரிமையாளர் பேரையும் அவங்க ஃபோன் நம்பரையும் டிஸ்பிளே பண்ணணும்னு. உடனே ஆச்சு ஊச்சுன்னு கத்தி இவங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட் உடனே அந்த ஆர்டரை, ஆக்சுவலா அது இருக்கு, லைசன்ஸ் கொடுக்கும் போதே உங்க பேரும் மொபைல் நம்பரும் டிஸ்பிளே பண்ணணும்னு உச்ச நீதிமன்றம் அதுக்கு இடைக்கால தடை கொடுத்துருக்கு. பார்க்கலாம் இனிமே என்ன ஆறுதுன்ட்டு. பரவாயில்ல சார், உச்ச நீதிமன்றத்துக்கு இதுக்கெல்லாம் மட்டும் டக்குன்னு ஒரு அதுல அதுக்கு என்ன, எதுக்கெல்லாம் நல்லதுக்கோ அதெல்லாம் வரமாட்டாங்க. இந்த விஷயங்களுக்கு எல்லாம் உடனடியா உச்ச நீதிமன்றம் ஒரு ஆமா ஆமா சார். அப்புறம் இந்த உலக சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கு அதிகரிப்பு அப்படின்னுட்டு தலைமை பொருளாதார ஆலோசகர் பெருமிதப்பட்டிருக்கார். ரொம்ப எல்லாருக்குமே பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது. அது என்ன சார் விவரம்? அது சார், சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கு அதிகரித்து உள்ளது என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த நாகேஸ்வரன் அவர் சொல்லிருக்காரு சார். லோக்சபால நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2023-24 எக்கனாமிக் சர்வே, அதாவது பொருளாதார ஆய்வறிக்கையை இன்னைக்கு அவங்க சப்மிட் பண்ணாங்க. இது குறித்து தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த நாகேஸ்வரன் நிருபர்கள் சந்திப்பில் கூறியதாவது, இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது. அந்நிய நேரடி முதலீடு, நிறுவன விரிவாக்க நிதி அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கு ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்கார். அது மட்டும் இல்லாம இந்திய குடும்பங்கள் பண கஷ்டத்தில் இல்லை. அதாவது அதிகமாக இந்திய குடும்பங்கள் முதலீடு செய்து வருகிறார்கள். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் அட்லீஸ்ட் 1000-1500 இப்ப இந்திய மக்கள் எல்லாத்துக்குமே அவேர்னஸ் இருக்கு. பருவநிலை மாற்றத்தால் உலக அளவில் பிரச்சனைகளை சந்திக்கும் சூழல் உருவாக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு சார். அது மட்டும் இல்ல, பணவீக்கம் கட்டுக்குள் உள்ளது. தனியார் முதலீடுகள் 2021 ஆண்டுக்கு பிறகு சரிவிலிருந்து மீண்டு வருகின்றன. நடப்பு நிதியாண்டில் வேளாண்மை துறை சிறப்பான வளர்ச்சி அடையும். தொழில் மற்றும் உற்பத்தி துறை கூடுதல் வளர்ச்சியை எட்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு சார். இதான் சார் அவர் சொன்னது. எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் சார். அதாவது வங்கதேச வன்முறைக்கு அஞ்சி இந்தியாவுக்கு தப்பியோடி வரும் அகதிகளுக்கு ஐக்கிய நாடு அகதிகள் மறுவாழ்வு
அறிக்கை சட்டப்படி எல்லா உதவிகளும் செய்ய மேற்கு வங்க அரசின் கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கும் என்று முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியிருக்கிறார். அதை பத்தி சொல்லுங்க சார். வங்கதேசத்துல இப்ப சமீப காலமா ஒரு பயங்கரமான வன்முறை அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. ஒரு 133 பேருக்கு மேல அதுல உயிரிழந்திருக்காங்க. அந்த நாட்டு விடுதலைக்காக போராடின இந்த கட்சியோட உயிரிழந்தவர்களோட வாரிசுகளுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுத்து அவங்க இத்தனை நாளா நடந்துட்டு இருந்தது. அதை எதிர்த்து போராட்டம் பண்ணதுனால ரொம்ப பயங்கரமான இருக்குது. இப்ப ஆர்மி அந்த ஊரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் சாக்குன்னு நம்ம மம்தா பானர்ஜி இப்ப மோடி எதிர்க்கிறதுக்கு இன்னொரு ஆயுதமா பயன்படுத்தி இருக்காங்க. ஆக்சுவலா இது இன்டர்நேஷனல் இஷ்யூ. அங்க உள்ள வன்முறைக்கு பயந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு வரக்கூடும். ஏன்னா அட்ஜசன்ட் ஸ்டேட்டுங்கிறது வெஸ்ட் பெங்கால். மேற்கு வங்கம் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது. எல்லாரும் இங்க வரலாம், அவங்களுக்கு நாங்க எல்லா விதமான உதவிகளும் செய்வோம். ஓகே, அந்த விஷயத்துல ரைட்டு. ஆனா இது என்னமோ அவுட் ஸ்கோர் பண்றதுக்காக சொன்ன மாதிரி இல்ல சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க அதை கிளியர் கட்டா சொல்லணும். கேரளால நேற்று முந்தா நேத்தியோ ஃபாரின் செக்ரட்டரின்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்லாம் இவங்க கோஆர்டினேட் பண்ணுவாங்கன்னு சொன்னார். அதெல்லாம் யார் கண்ட்ரோல்ல சார் இருக்கு? சென்ட்ரல் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. அது தெரியாம ஏதாவது ஒரு இஷ்யூ பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லும் பொழுது என்ன ஆகுது? ஓ, இந்தியால சென்ட்ரல் கவர்மெண்ட் வீக்கா இருக்கா அப்படின்னு தோணுது இல்லையா? ஆமா, அதுக்காகத்தான் பண்றாங்க. சார், அப்புறம் பொதுவா ஒரு பழமை சொல்லுவாங்க, பிரம்மச்சாரியின் மனைவி தான் சிறந்த மனைவி உலகத்துல அப்படின்னு. பேச்சுலர்ஸ் ஒய்ஃப் இஸ் த பெஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னுவாங்க. என்ன அர்த்தம்னா பேச்சுலரோட ஒய்ஃப் இமேஜினேஷன்ல தான் இருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு அப்படி இருக்கணும், தலைமுடி இப்படி இருக்கணும், கலர் இப்படி இருக்கணும். ஆக்சுவலா வரும்போது அதுல எதுவுமே சரியா இருக்காது. இதே மாதிரிதான் பட்ஜெட்டோட எதிர்பார்ப்புகளும். பட்ஜெட்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எதிர்பார்ப்பு. நாளைக்கு 23ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் கொடுக்க போறாங்க. அதுல எந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். சார், சேமிப்பு மற்றும் வருமானம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய பட்ஜெட்ல இவங்க என்ன பண்றாங்க? டாக்ஸ் பொதுமக்கள் எதிர்பார்க்கிறது வருமான வரியில நிறைய கன்செஷன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க. பட்ஜெட் தொடர்பாக மக்களின் எதிர்பார்ப்பை அறியும் வகையில் லோக்கல் சர்க்கிள் அமைப்பு நாடு தழுவிய அளவில் கருத்துக்களை கேட்டிருந்தது மக்களுக்கு. இதில் பங்கேற்றவர்களில் 48% பேர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தங்கள் ஆண்டு வருமானம் மற்றும் சேமிப்பு விகிதம் குறையும் என்று கருத்து தெரிவித்துள்ளார்கள். இந்த ஆண்டு சேமிப்பு விகிதம் 25% குறையும் என்று எதிர்பார்ப்பதாக பலரும் தெரிவித்துள்ளனர். பிகாஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன். அதெல்லாம் வருமானம் குறையும் வாய்ப்பு இருப்பதாகவும் 7% பேர் தெரிவித்துள்ளனர். அவங்களுக்கு இருக்கிற சம்பளத்தோட கம்மியாயிடும் அப்படின்னு. வாழ்வாதார செலவுகள் உயர்வு மற்றும் இதர செலவுகள் அதிகரிப்பு இதற்கு முக்கிய காரணங்களாக அமைகின்றன. வீட்டு வசதி, கல்வி, வாகனம் என பல்வேறு பயன்பாட்டிற்காக கடன் பெறுவதும் ஒரு காரணமாகிறது. எனவே வருமான வரி சலுகை அல்லது வரி விலக்கு, வரம்பு உயர்வு இல்லைன்னா ரெண்டுமே போன்ற சலுகைகள் பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்று இவர்களில் பலர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். ரொம்ப நாளா இந்த சலுகை கொடுக்கல சார், அதனாலதான் கேக்குறாங்க. பாவம், எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா. எனக்கு உங்ககிட்ட கேட்கணும் சார். ஐக்கிய ஜனதா தளத்தின் முக்கிய கோரிக்கைப்படி பீகாருக்கு விசேஷ அந்தஸ்து வழங்குவது சாத்தியமில்லை என்று மத்திய நிதி அமைச்சகத்தின் ராஜ்ய மந்திரி பங்கஜ் சௌத்ரி பார்லிமெண்டில் எழுத்துப்பூர்வமான பதில் அறிவித்திருக்கார். என்ன சார், அப்போ அவ்வளவுதான் என்ன சொல்றாங்க? குண்டு தூக்கி போடுறாங்க. ஒரு வியாதி சரியா போகணும்னா கசப்பு மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். எப்பவுமே இனிப்பு மருந்து ஆகணும். அதனால
சில விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும். ஐ எம் ஹாப்பி. இது வந்து பாப்புலிசம் இல்லாம உண்மை நிலைமையை உணர்த்தி இருக்காங்க. அப்கோர்ஸ் இப்போ தனி மெஜாரிட்டி பிஜேபிக்கு கிடைக்காத போது இந்த ஐக்கிய ஜனதா தளமும் இந்த சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசமும் வந்து சப்போர்ட் கொடுத்தாங்க. அதனால இவங்க வந்து நினைச்சிருப்பாங்க, சரி நம்ம வந்து விசேஷ அந்தஸ்து கேட்கலாம் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அப்படின்னு. ஆனா இவங்க பொருளாதார நிலைமையை வச்சு கிளியரா இப்ப சொல்லிட்டாங்க. பார்லிமெண்ட்ல இவங்க கேட்ட கேள்விக்கு ரைட்டிங்ல சொல்லிட்டாங்க. இப்ப உடனே இதெல்லாம் சாக்குன்னு ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு இந்த ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தள் நிதிஷ்குமார் உடனே பதவி விலகு, நீ கேட்டதை அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி இவங்க அவங்களுக்கு கொம்பு சீவி விடுறாங்க. இதை தவிர இன்னொரு நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு. ஐக்கிய ஜனதா தளம் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கான். நீங்க வந்து விசேஷ அந்தஸ்து கொடுப்பீங்கிற நம்பிக்கை நிபந்தனையில தான் உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா நிதிஷ்குமார் இந்த பக்கம் போலாம் அந்த பக்கம் போலாம், அதனால வெயிட் அண்ட் சி. ஆனா அவங்க வந்து இந்த சமயத்துல அவ்வளவு ஈஸியா அவங்க வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. பண்ணா அவங்களுக்கும் பிரச்சனை. பார்க்கலாம். இது சேலஞ்சஸ். இதெல்லாம் இந்த புது அரசுக்கு நிறைய சேலஞ்சஸ், அதுல இது ஒண்ணும். சார் அப்புறம் இப்பதான் பேசிட்டு இருந்தோம் இந்த பங்களாதேஷ் ஆமா அந்த இதுல இந்த பிரச்சனைக்கு காரணமான இந்தியால இடஒதுக்கீடு வேணும்னு போராட்டம் பண்றாங்க, அங்க இடஒதுக்கீடு வேண்டான்னு போராட்டம் பண்றாங்க. அது என்னமோ சுப்ரீம் கோர்ட் சம்பந்தமா ஏதோ தீர்ப்பு கொடுத்திருக்காமே, அது என்ன சார்? சார், வங்கதேசத்தில் 30% இடஒதுக்கீடு கேட்டு அந்த முறையை அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் ரத்து செஞ்சிருது. அதாவது கடந்த 1971 பாகிஸ்தான் ராணுவத்துடன் போரிட்டு வென்று வங்கதேசம் தனி நாடாயிடுச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். போரில் உயிர் இழந்தவர்களின் வாரிசுக்கு அரசு வேலைகளில் 30% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. 30%. கடந்த 2018 நடந்த மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து இடஒதுக்கீடு அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. 2018 இந்த இடஒதுக்கீட்டுக்கு அகேன்ஸ்டா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அந்த இடஒதுக்கீட்டை ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. அதை மீண்டும் அமல்படுத்த போவதாக அந்த பங்களாதேஷ் அரசு அறிவித்தது. இதையடுத்து மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் குதித்தனர். இதில் ஆளுங்கட்சிக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 133 பேர் உயிரிழந்திருக்காங்க சார். இந்த இடஒதுக்கீடு முறையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உச்ச நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் உத்தரவு செல்லாது என கூறி இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட உள்ள மாணவர்கள் வகுப்புகளுக்கு செல்லும்படி அறிவுறுத்தியுள்ளது. கண்டிப்பா சார். அதாவது இந்த இடஒதுக்கீடு கொடுங்க, ஆனால் ரொம்ப இது எக்ஸீட் ஆகக்கூடாதுங்கிறது பார்க்கலாம். நான் இப்போ டீட்டெயில்டு இதுக்கு போகலாம் சார். செய்திக்கு விரிவான செய்திகளுக்கு போகலாம். நிர்வாக காரணம் என்ற பெயரில் தமிழகத்தில் சுமார் 350 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மறைக்கப்பட்டு அவற்றை சங்க நிர்வாகிகள் இடைத்தரகர்கள் பல லட்சம் ரூபாய் பேரம் மூலம் நிரப்ப முயல்வதாக முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் புகார் கொடுத்துள்ளது. அதை பத்தி சொல்லுங்க சார். தமிழ்நாடுன்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது விஞ்ஞான ரீதியான ஊழல் அப்படிங்கிற வார்த்தை தான். பொதுவா இந்த முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா எனி கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ஷோர் த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். அதுக்கப்புறம் தானே நீங்க இந்த கலந்தாய்வு கவுன்சிலிங் எல்லாம் கூப்பிடணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு சைமல்டேனியஸா இந்த ப்ரமோஷன், இந்த முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள்ல இருந்து ஹெட் மாஸ்டரா ப்ரமோஷன் போறாங்க இல்லையா, அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. அதை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இடத்துக்கு தான் கவுன்சிலிங் பண்றாங்க. அப்ப அந்த 350 போஸ்ட் வந்து இந்த கவுன்சிலிங்ல வராதான். அத வந்து தனியா அரசியல்வாதிகளோட இன்ஃப்ளூயன்ஸ்,
அப்புறம் இந்த அசோசியேஷன்ல உள்ள ஆளுங்க பிளஸ் வழக்கமா இந்த பேரம். அதனால இப்ப இதை தவிர இது ஒரு 350 போஸ்ட், இது வந்து கவுன்சிலிங்கே வரல. இதை தவிர இந்த மே 31 வரைக்கும் ரிட்டையர் ஆனவங்க, விருப்ப ஓய்வு பெற்றவங்க, செத்து போனவங்க, இவங்க வேகன்சி வேற ஒரு 100 இருக்கு. அப்ப இந்த 350 100 சேர்ந்து 450 போஸ்டுக்கு வந்து கலந்தாய்வே கிடையாது. இத வந்து பிளாக்ல டிக்கெட் விற்கிற மாதிரி இத வேற வழியில இத நிரப்புறதுக்கு முயற்சிகள் நடக்குது. அதனால இந்த முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தோட தலைவர் அவர் வந்து அன்பழகன் பேரு. அவர் வந்து இந்த டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து ஒரு புகார் மனு கொடுத்திருக்காரு. இது வந்து அதனால ஆசிரியர்கள்லாம் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்களாம். ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார். அப்புறம் இந்த எல்லாரும் சொல்றது எப்படின்னா, விலைவாசி ஏறிண்டே இருக்கு, முக்கியமா உணவுப் பொருட்களின் விலை ஏறிண்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு 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 காமன் மேனோட ஒரு ஒரு கவலை. இத பத்தி பொருளாதார ஆய்வு இப்ப ரீசெண்டா 2024 பொருளாதார ஆய்வு இத பத்தி என்ன சார் சொல்லுது? சார், இந்த பொருளாதார ஆய்வுல அதாவது பட்ஜெட்டுக்கு முந்தையே இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அந்த ஆவணத்தில் என்ன சொல்றாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எந்தெந்த சமயத்துல குறுக்கிடணுமோ, அதாவது இன்டர்செப்ஷன் பாங்க, குறுக்கிட்டு எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்குமோ அந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுத்ததுனால தான் கோவிட் இது பேண்டமிக் வந்தது இல்லையா, அது. அதை தவிர குளோபலா உலகெங்கிலும் இருக்கிற அந்த பொருளாதார இது பாதிப்புகள் இதெல்லாம் இருந்தாலும் இந்தியாவில் சில்லறை பணவீக்கம் அதை வந்து 5.4% பராமரிக்க உதவியது அப்படின்னு அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில சொல்லிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆக்ஷன்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. 2025 நிதியாண்டில் 4.5% ஆகும், அடுத்த ஆண்டு 4.1 ஆகவும் இருக்கும் என ரிசர்வ் வங்கி எதிர்பார்க்கும். மொத்த பணவீக்கம் கட்டுப்பாட்டில் உள்ளது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லிருக்காங்க. இருப்பினும் சில உணவுப் பொருட்களின் பணவீக்க விகிதம் உயர்த்தப்பட்ட இன்ஃபிளேஷன் அந்த ரீட்டைல் பிரைசஸ் உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. பொருளாதாரத்தின் தற்போதைய நிலையை பற்றிய நுண்ணறிவை வழங்கும் பொருளாதார ஆய்வு 2024 தனது 7வது பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு ஒரு நாள் முன்னதாக இன்னைக்கு காலையில அவங்க நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல தாக்கல் செஞ்சாங்க. கோவிட்-19 தொற்று நோய் மற்றும் உலகளாவிய மோதல்களால் ஏற்படும் விநியோக இடையூறுகள், சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன், உலகளாவிய மோதல்கள் ஏற்படும் விநியோக இடையூறுகள் 2022 மற்றும் 2023 நுகர்வோர் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை அதிகரிக்க வழிவகுத்ததாக கணக்கெடுப்பு அந்த ஆய்வறிக்கை கூறியது. இருப்பினும் அரசாங்கத்தின் சரியான நேரத்தில் கொள்கை தலையீடுகள் 2024 வருஷத்தில் சில்லறை பணவீக்கத்தை 5.4% பராமரிக்க உதவியது. அரசாங்கம் எல்பிஜி மற்றும் எரிபொருளுக்கான விலை குறிப்புகளும் குறைந்த சில்லறை பணவீக்க விகிதத்திற்கு காரணம் என்று சர்வே கூறுகிறது. அந்த எல்எச்சி பிரைஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்க கேஸ் சிலிண்டர்ஸ். கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியா முழுவதும் எல்பிஜி விலையை ரூபாய் 200 குறைத்த அரசாங்கம் இந்த மார்ச் மாதம் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை ஒரு லிட்டருக்கு ரூபாய் 2 குறைச்சிருக்கு. அதுவும் ஒரு காரணம். ரிசர்வ் வங்கி மே 22 மற்றும் பிப்ரவரி 2023 இடையில் கொள்கை விகிதங்களை ஒட்டுமொத்தமாக 2.5% உயர்த்தி இருக்கு. அந்த பாலிசி இதுல பணப்புழக்க அளவுகளை திறமையாக நிர்வகித்தது மற்றும் சந்தை பங்கேற்பாளர்களுடன் நிலையான மற்றும் ஒத்திசைவான தகவல் தொடர்புகளை பராமரித்தது. இதன் விளைவு சமீபத்திய பணவீக்க தரவுகளில் அதாவது இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருக்கு. கடந்த மாதம் சில்லறை பணவீக்கம் 5.1% இருந்தது. முக்கிய பணவீக்கம் 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு
குறைந்துள்ளது என்று கணக்கெடுப்பு மேலும் கூறியுள்ளது. 2023 6.6% இருந்த உணவு பணவீக்கம் 2024 7.5% அதிகரித்துள்ளது. உணவுப் பொருட்களின் விலைகள் உயர்ந்து வருவதற்கு பாதகமான வானிலை, நீர்த்தேக்கங்கள் குறைந்து பயிர் சேதம், விவசாய உற்பத்தி மற்றும் உணவுப் பொருட்களின் விலையில் பாதிப்பை ஏற்படுத்திய காரணம் என்று கணக்கெடுப்பு கூறியிருக்கு. ஸோ இதை அந்த ஆய்வறிக்கையை ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஹைலைட்ஸும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லா பத்திரிகையிலும் போட்டிருக்காங்க. இந்த ஆய்வறிக்கையை நாளைக்கு இவங்க பட்ஜெட் சமர்ப்பிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆய்வறிக்கையை நிர்மலா சீதாராமன் சமர்ப்பித்திருக்காங்க. அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒன்று அண்ட் ரொம்ப முக்கியமானது. ஆமா ஆமா சார், இன்றைய செய்தி மூலம் முடிவடைகிறது சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நேயர்களுக்கு எங்கள் வணக்கம்.